இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்ப வேணாலும் போயிட்டு வரலாம். அதுக்கு கவர்மெண்டே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இத்தாலியில இருக்கிற போவேக்லி ஐலாண்டுக்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, மனிதர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா என்னப்பா சொல்ற, எதுக்காகப்பா பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த தீவுல நிறையவே அமானுஷ்யமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மர்மமான முறையில அந்த சுற்றுலா போறவங்க இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்னப்பா சயின்ஸ் இவ்வளவு வளர்ந்துச்சு, இத்தனை பேர் படிச்சவங்க இருக்கோம், இவ்வளவு ஜென்ரல் நாலேஜ் இருக்கு, இன்னும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஸோ எதுக்காக கவர்மெண்ட் அந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க? அந்த தீவுல அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, எதனால அங்க அமானுஷ்யமான உருவங்கள் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் ஹரிஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நாம்பளாம் லீவ் விட்டா கூட பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷனோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போவோம். பட் அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் தான் இந்த ஐலாண்ட். பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் போயிட்டு வந்துட்டு இருந்த ஐலாண்ட் தான். ஸோ இந்த ஐலாண்டை எதுக்காக இத்தாலி கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐலாண்ட்ல மர்மமான விஷயங்கள் நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல நிறைய பேர் அழுகிற சத்தமா இருக்கட்டும், நிறைய உருவங்கள் தெரியறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை அந்த தீவுல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுமே நம்பல. ஸோ அதுக்காக அவங்களுமே பல ரிசர்ச்சை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ண போனவங்களே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரிப்போர்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள் அந்த தீவுல நிறைய நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமேல் யாரும் அந்த தீவுக்கு போய் இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றுலா பயணிகள் வராமல் இருக்கிறதுக்காக பேன் பண்ணிட்டாங்க. சரிப்பா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. பட் மக்கள் அதை ஏற்றுக்கணும்ல, ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்போதான் சொல்றாங்க கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி அந்த தீவுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேட்கும்போது அங்க இருக்கிற மக்களே ஆடி போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ நாளா இந்த தீவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், பட் இந்த தீவுல இப்படி ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு எல்லாமே வாயடிச்சு போயிருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அப்படின்ற ஒரு நோய் பரவிட்டு இருந்துச்சு. இந்த பிளாக் நோயால பார்த்தீங்கன்னா உலகம் முழுசாவே ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டு இறந்துகிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா உலகத்தோட மக்கள் பாப்புலேஷனே ரொம்பவுமே குறைஞ்சது. பட் அந்த நோயினால இந்த தீவில் இருக்கிறவங்க யாருமே பாதிக்கப்படவே இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம், என்னடா உலகமே இந்த நோயினால் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, பட் இந்த தீவு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ உலகமே பிளாக் நோயிலிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த தீவுல பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி அப்படின்ற ஒரு நோய் பரவ ஆரம்பிக்குது. பிளாக் நோயிலிருந்து தப்பிச்ச இந்த தீவு கரும்புள்ளி அப்படின்ற நோயால பாதிக்கப்படுது. ஸோ இந்த நோயினால பாதிக்கப்பட்ட அந்த தீவுல இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கல்லீரல் எல்லாமே வீங்க ஆரம்பிக்குது. முறையான மருத்துவ சிகிச்சை கொடுத்தாலுமே அவங்கள காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாம இந்த நோய் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்குது. இப்பதான் பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய பேர் அந்த பிளாக் நோயிலிருந்து தப்பிச்சு உயிர் பழிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ திடீர்னு கரும்புள்ளி அப்படின்ற நோய் இந்த தீவுல வந்து இவ்வளவு வேகமா பரவுதுன்ட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு பயம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த கரும்புள்ளி அப்படின்ற நோய்க்கு எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இதனால சுத்தி இருக்கிற மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவுமே சுயநலமா ரொம்ப கொடூரமா இந்த அளவுக்கு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு செயலை செய்ய யோசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதான் நம்மளாம் பிளாக் நோயிலிருந்து தப்பிச்சு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தீவுல இருந்து கரும்புள்ளி அப்படின்ற நோய் நம்மளுக்கு பரவாம இருக்கணும் அப்படின்னா இந்த தீவை நம்ம கண்டிப்பா அழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரிப்பா, தீவை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை எப்படி அழிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே ரொம்ப மோசமான கொடூரமான முறையில இறக்குறது அப்படின்னா தீக்குளிச்சு இறக்குறது தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேதனை அனுபவிச்சு இறந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா நெருப்புல எந்த ஒரு கிருமியா இருந்தாலும் இறந்து போயிடும், அதே டைம்ல இந்த மக்களுமே ஈஸியா சாம்பலாயிடுவாங்க அப்படின்னு அவங்க இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதை போய் அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஆட்சியாளர்களிடம் இவங்க போய் சொல்றாங்க, ஸோ இந்த மாதிரி இந்த தீவுல கரும்புள்ளி அப்படின்ற நோய் பரவிக்கிட்டு இருக்கு, இந்த நோய் நம்ம இடத்துக்கு பரவாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த தீவை எரிச்சு ஆகணும், அந்த தீவை அழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆட்சியாளர்களுக்கும் வேற என்ன பண்றது அப்படின்னு தெரியல, இங்க இருக்கிற மக்களை நம்ம காப்பாற்றியே ஆகணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு தீவை பலி கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீவை இரவோட இரவா எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீவுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,60,000 பேர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த 1,60,000 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த தீவோட வச்சு எரிச்சு சாம்பல் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சு கொடூரமா சாக முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமையை இறந்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களாம் நோயால் பாதிக்கப்பட்டு
கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இறந்துட்டு இருந்தவங்கள இப்படி தீ வச்சு சாம்பலாக்கிட்டாங்க. ஸோ அந்த வேதனையோட இறந்தவங்கள பார்த்தீங்கன்னா ஆன்மாக்களா அங்க சுத்துறாங்க அப்படின்ற செய்தி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த தீவு பார்த்தீங்கன்னா இப்போ முற்றிலுமா எரிஞ்சு சாம்பலாயிருது. ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த தீவு எப்பயும் போல சாதாரண நிலைமைக்கு மாறுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த தீவுக்கு போக வர இருக்காங்க. அப்படி போயிட்டு வரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீவுல அமானுஷ்யமான உருவங்கள் நிறைய தெரியுது. அவங்க அலற சத்தம் இங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தீவுல நைட் டைம்ல யார் உயிரோட இருக்கா, யார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னே தெரியல. நிறைய உருவங்கள் அந்த தீவுல வந்துட்டு வந்துட்டு போகுது. அவங்களாம் உயிரோடு இருக்கிறவங்களா இறந்து போனவங்களால எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் ஆட்சியாளர்களிடம் போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, என்னன்னு கொஞ்சம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து பேயெல்லாம் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம், அதேதான் அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னப்பா நோய் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, அதனால நாமளும் அந்த தீவை எரிச்சு அழிச்சிட்டோம். இப்போ ஆன்மா வந்துருச்சுன்னு சொல்றீங்க, என்னப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பைத்தியகார ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அதாவது மனநல மருத்துவமனையை கட்டுறாங்க. எதுக்காகனா இந்த மக்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிட்டு, பைத்தியம் முடிச்சனாலதான் இப்படிலாம் ஆன்மாலாம் வருது, இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்குதுன்னு உதவிட்டு இருக்காங்க. அதனால இவங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஐலாண்ட்லயே அவங்களுக்கு மனநல மருத்துவமனையை கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஐலாண்ட்ல மனநல மருத்துவமனை கட்டினதுக்கு நிறைய டாக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் அங்க போய் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை வருஷம் வரைக்கும் அங்க இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1960 அந்த டைம் வரைக்குமே இருந்துச்சு. பட் அங்க வேலை செஞ்சவங்க டாக்டரா இருக்கட்டும், அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போறாங்க, மர்மமான முறையில இறந்து போறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்க அமானுஷ்யமான நிறைய உருவங்கள் தெரியுது. அவங்கள வந்து தூங்க விடாம, அவங்கள அந்த இடத்துல இருக்க விடாம அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணுது அப்படின்றதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்கள சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உயிரோடு இருந்த ஒரு சிலர் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டா வரவங்க உயிரோட இருக்கிறவங்க வராங்களா இல்லை இறந்து போனவங்க வராங்களா அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ஒரு மனநல மருத்துவமனையாலேயே அவங்க இறந்தவங்களா உயிரோட இருக்கிறவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. இந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்பவுமே தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்த விட்டே ஓடி வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அவங்க இறந்து போன நிறைய டாக்டர்ஸா இருக்கட்டும், ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், அங்க போன மக்களோட கருத்துக்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கவர்மெண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க. உண்மையாலுமே அங்கே அமானுஷ்யமான உருவங்கள், அமானுஷ்யமான சக்திகள், டார்க் எனர்ஜி இதெல்லாமே அங்கே இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதனால இனிமேல் அந்த தீவுக்கு யாரும் போய் இறந்து போயிடக்கூடாது, எந்த ஒரு சுற்றுலா பயணியுமே போய் இறந்து போயிடக்கூடாது, யாருக்கும் அந்த இடத்துல எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இனிமேல் யாருமே அந்த தீவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தீவை கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த 2025 நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே அந்த தீவை வந்து பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சொல்லப்போனா வெனிஸ் அப்படின்ற ஊர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஊர், மிதக்கும் கட்டடங்கள்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர்ல இருந்து இந்த தீவுக்கு வெறும் 16 கிலோமீட்டர் தான். சொல்லப்போனா அதிகபட்சமா 1 மணி நேரத்தில் நம்மளால அந்த தீவை போய் சேர்ந்துட முடியும். அப்படி ஒரு பிரபலமான ஊர் பக்கத்துல இந்த தீவு இருக்கு. இந்த தீவுல இப்படி அமானுஷ்யங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னமும் கவர்மெண்ட் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான என்ன வேலிடான ரீசன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் தெரியல, யாராலுமே கண்டுபிடிக்கவும் முடியல. பட் இன்னமும் அந்த மர்மமான விஷயங்கள் ரெகுலரா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம என்னதான் பேய் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலுமே உண்மையாலுமே ஒரு டார்க் எனர்ஜி அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிய வைக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்க் எனர்ஜி அப்படின்னு ஒரு எனர்ஜி இருந்தாலே கண்டிப்பாக கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் இருந்துதான் ஆகணும். ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த மாதிரியான தீவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. என்னதான் நம்ம இந்த அளவுக்கு சயின்ஸ்ல அப்டேட் ஆயிருந்தாலுமே, இந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணியிருந்தாலுமே, இந்த தீவுல எதனால இப்படி நடக்குது, இந்த அமானுஷ்யமான உருவங்கள் யாரு, இந்த தீவுல அப்படி என்னதான் நடக்குது, இந்த அமானுஷ்யமான உருவங்கள் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது, எதனால அந்த அழுகு குரல்லாம் வருது, சத்தம் கேட்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு இந்த தீவிர நடந்த விஷயத்த நினைக்கும் போது என்ன தோணுது, இந்த அமானுஷ்ய சக்திகள் உண்மையாலுமே இருக்கா, உங்களுக்கு அதை பத்தின ஐடியா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.